தில்லியில் பெண் காவல் அதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அனைத்து ஜமாத் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பெண் காவலரின் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்லாமியர்கள் வலியுறுத்தினர். மேலும் இதுகுறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் குடியாத்தம் பேர்ணம்பட்டு உள்ளிட்ட அனைத்து ஜமாத்தினர் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு மாணவர்களின் கனவுகளை அழிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வேதனை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள அகரமேல் ஊராட்சியில் உயர்மின் கோபுரம் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, பால்வளத்துறை அமைச்சர் திரு நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, மக்களுக்கு பணியாற்றக்கூடிய பல்வேறு துறைகள் இருப்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே காய்கறி மண்டியில் செல்போனை திருடிச் சென்ற நபரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தம்மம்பட்டி பேருந்து நிலையம் பின்புறம் பாஷா என்பவரின் காய்கறி மண்டி உள்ளது. இங்கு வேலை செய்யும் பெண் ஒருவர் தனது செல்போனை கல்லா மேஜையில் வைத்துள்ளார். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் மேஜையில் இருந்த செல்போனை திருடிக் கொண்டு தப்பிக்கோடினார். இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் அவரை துரத்தி சென்று பிடித்து செல்போனை மீட்டதுடன் அவருக்கு பொதுமக்கள் நர்மடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த நிகழ்வு குறித்து அந்த நபரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் காவற்கிணறு மேம்பாலத்தில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் சவுந்தரபாண்டியபுரத்தைச் சேர்ந்தவர் நாராயண பெருமாள். இவர் கன்னியாகுமரிக்கு சென்றுவிட்டு தனது காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது காவல்கிணறு மேம்பாலத்திற்கு வந்தபோது காரின் இன்ஜினில் இருந்து புகை வந்துள்ளது. இதனை சுதாரித்துக் கொண்ட நாராயண பெருமாள் காரில் இருந்து கீழே இறங்கி விலகிச் சென்றுள்ளார். அப்போது காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவி கார் முழுவதும் எரியத் தொடங்கியது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சிறிது நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிகழ்வு தொடர்பாக பணக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரமேரூர் அடுத்த மல்லியங்கரணை ராமகிருஷ்ணா மிஷன் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆயுர்வேத நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் வழங்கப்பட்டன. கொரோனா 3வது அலை பரவலை தடுக்கும் விதத்தில் மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள அஸ்வகந்தா சுதர்ஷன மருந்துகள் அடங்கிய ஆயுஷ் இம்யூனிட்டி கிட் பாக்ஸ்களை சென்னை யோகவாகினி ஃபவுண்டேஷன் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மருத்துவர்கள் வழங்கினர். ஆயுர்வேத மருந்துகளின் பயன்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் தவறான முறையில் தடுப்பூசி செலுத்தியதால் குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். நாகர்கோவில் முழுகினகேரி காட்டநாயக்கன் தெருவைச் சேர்ந்தவர் இசக்கியப்பன் ஆறுமுகக்கனி தம்பதிக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. தொடர்ந்து ஓட்டுப்புறை தெருவில் அரசு பள்ளியில் குழந்தைகளுக்காக நடைபெற்ற தடுப்பூசி மையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்தினர். அதன் பிறகு கால்கள் வீக்கமடைந்து மூக்கு வழியாக ரத்தம் வழிந்து உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து அரசு செவிலியர்களிடம் கேட்டபோது அவர்கள் சரியான பதில் கூறவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து 5 டோஸ்களாக போடப்பட வேண்டிய மருந்தை 3 டோஸில் போட்டதாகவும் செவிலியர்கள் தவறான முறையில் தடுப்பூசி செலுத்தியதே குழந்தையின் இறப்பிற்கு காரணம் எனவும் குழந்தையின் பெற்றோர்கள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வரைவு வாக்குச்சாவடி பட்டியல்களை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி வெளியிட்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகளை மறு ஆய்வு செய்து வரைவு பட்டியலை வெளியிடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரைவு வாக்குச்சாவடிகளின் பட்டியல்களை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி வெளியிட்டார். அதில் ராஜபாளையத்தில் 261 வாக்குச்சாவடிகளும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் 281 வாக்குச்சாவடிகளும், சாத்தூரில் 283 வாக்குச்சாவடிகளும், சிவகாசியில் 276 வாக்குச்சாவடிகளும், விருதுநகரில் 255 வாக்குச்சாவடிகளும், அருப்புக்கோட்டையில் 273 வாக்குச்சாவடிகளும், திருச்சூழியில் 252 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள
குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பாரதி நகர், நேரு நகர் பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நேரு நகர் பகுதியில் ஆட்டோவில் 15 மூட்டைகளில் புகையிலை, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ்நாடு குறவன் பழங்குடி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் 3வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னதாக மறைந்த நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறவர் இன மக்களுக்கு சாதிச்சான்று, கல்விக்கடன், குடிமனை பட்டா போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை தடையின்றி வழங்க கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் இந்த சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சட்டத்திற்கு புறமாக இயங்கி வந்த குவாரியில் கிராவல் மண் அள்ளிய 3 லாரிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சுழி அருகே உள்ள முக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு அனுமதியின்றி கிராவல் மண் அள்ளப்படுவதாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் முக்குளம் பகுதியில் வருவாய்த்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பிள்ளையார்குளம் பகுதியில் அனுமதியின்றி இயங்கி வரும் திமுக பிரமுகர் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான குவாரியில் இருந்து கிராவல் மண் அள்ளப்படுவது தெரியவந்தது. இதனையடுத்து மண் அள்ள பயன்படுத்தப்பட்ட 3 லாரிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை முக்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் லாரிகளின் உரிமையாளர்கள் மற்றும் குவாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கையில் மாவட்ட அளவிலான தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் 271 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் நிலுவையில் உள்ள வழக்குகள் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி 66 குற்றவியல் வழக்குகள், 23 குடும்ப பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், 100 இருசக்கர வாகன வழக்குகள் என மொத்தம் 685 வழக்குகள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு 271 வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டன. இதேபோல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாத 13 வங்கிக் கடன் வழக்குகள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு தீர்ப்பு காணப்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி கிராமிய நையாண்டி மேள கரகாட்ட கலைஞர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முன்னதாக கிராமிய நையாண்டி மேள கரகாட்ட கலைஞர்கள் நாதஸ்வரம், தமிழ் மேளங்கள் முழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றனர். பின்னர் கரோனா காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும், இலவச பட்டாமனை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக மகளிர் அணியின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் மகளிர் அணி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து 300 பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், ஸ்டீல் பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அப்போது அவருக்கு மகளிர் அணியின் சார்பில் வீரவாள் பரிசாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய பாஜக அரசு மாநில அரசின் உரிமைகளை பறித்து மக்களை மதம், ஜாதி, கடவுள் பெயரில் பிரித்து அரசியல் ஆதாயம் தேடி வருவதாக குற்றம் சாட்டினார்.